இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த 3 தம்ப்நெயில்ஸும் நம்ம சேனலில் போட்டு ரொம்பவே சுவாரஸ்யமான பலரும் அப்ரிஷியேட் பண்ண ஷார்ட்ஸோட கம்பைலேஷன் வீடியோஸ் இது. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது. இந்த வீடியோஸோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ 4வது பார்ட். இதுலேயும் நிறைய பேர் கேள்விப்படாத சூப்பர் இங்கிலீஷ் டிப்ஸ் கொண்ட ஷார்ட்ஸ் இருக்குது. பாருங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் சேர்த்து அழுத்திடுங்க. இப்போது என்னென்ன சூப்பர் டிப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அல்லக்கைனா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வார்த்தையோட சரியான அர்த்தம் வேற, ஆனா நாம எதுக்கும் உதவாத எடுப்படி அப்படின்ற அர்த்தத்துல பயன்படுத்திட்டு இருக்கோம். அள்ளக்கை அப்படின்ற வார்த்தை அல்ல அப்படின்ற வார்த்தைகள்ல இருந்து வந்தது. அள்ள அப்படின்னா நெருக்கமான அப்படின்னு பொருள். சோ அள்ளக்கை அப்படின்னா நெருக்கமானவர் அப்படின்னு அர்த்தமாகுது. அது சரி, இதுக்கு சரியான ஆங்கில வார்த்தை என்ன? இப்போ நாம பயன்படுத்துற நெகட்டிவான மீனிங்ல இதை சொல்லணும்னா கோஃபர் இல்லைன்னா ஃப்ளங்கி அப்படின்னு சொல்லலாம். அதாவது சொல்ற வேலைய செய்யற ஒரு எடுபடி ஆள். ஆனா அள்ளக்கையோட ஒரிஜினல் பாசிட்டிவ் மீனிங்ல சொல்லணும்னா கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரகசியங்களை ஷேர் பண்ற அளவுக்கு நெருக்கமானவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கண்ணு, மூக்கு, வாய், கன்னம், தலை. இங்கிலீஷ்ல இந்த வார்த்தைகளை வினை சொற்களா பயன்படுத்தினா என்னென்ன பொருள் தரும் தெரியுமா? அத எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். டு ஐ அப்படின்னா சந்தேகத்தோட பார்க்கறது. த மேன் ஐட் அஸ், அந்த ஆளு எங்களை சந்தேக கண்ணோட பார்த்தான். டு நோஸ் அப்படின்னா ஒரு வாகனத்தை மெதுவா முன்னோக்கி நகர்த்தி செல்றது. ஷி நோஸ்ட் ஹர் கார், அவ தன்னோட காரை மெதுவா முன்பக்கமா ஓட்டிட்டு போனான். டு மவுத் அப்படின்னா சத்தமே வராம உதட்டசைவுல ஒரு விஷயத்த சொல்றது. ஷி மவுத் தி வேர்ட்ஸ் குட் லக், சத்தமே வராம உதட்டசைவிலேயே அவ குட் லக் அப்படின்னு சொன்னான். டு சீக் அப்படின்னா ரொம்ப அவமரியாதையா கடுமையா பேசுறது. ஹி சீட் ஹிஸ் டீச்சர், அவன் அவனோட ஆசிரியர்கிட்ட ரொம்ப அவமரியாதையா பேசினான். டு ஹெட், இதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. 1, ஒரு இடத்தை நோக்கி பயணம் பண்றது. த பஸ் வாஸ் ஹெட்டிங் ஃபார் பெங்களூர், அந்த பேருந்து பெங்களூரை நோக்கி பயணிச்சது. 2, ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறது. ஷி வாஸ் ஹெட்டிங் அப் த டீம், அவ அந்த அணியினுடைய தலைமை பொறுப்புல இருந்தா. இப்போ வரப்போற வீடியோ ரக்கில் அப்படின்னா டு ஆக்ட் இன் அன் எக்ஸசிவ்லி ஒபீடியன்ட் மேனர், அதாவது ரொம்ப அடிபணிஞ்சு போறது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். டோன்ட் ரக்கில் டு அன்ரீசனபிள் டிமாண்ட்ஸ், நியாயமற்ற கோரிக்கைகளுக்கு அடிபணியாதீர்கள். அடுத்தது அறுசுவைகளின் மறுபக்கம். அதாவது ருசி அப்படின்றத தாண்டி ஸ்வீட், சால்ட்டி, ஸ்பைசி, பிட்டர், சவர், அஸ்ட்ரிஞ்சன்ட், இந்த வார்த்தைகளுக்கு வேற என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்க்கலாமா? முதல்ல ஸ்வீட், அதாவது இனிப்பு. இதுக்கு அர்த்தம் அன்பான, நட்புணர்வு கொண்ட. He is a sweet little boy, அவன் அன்பான நட்புணர்வு கொண்ட ஒரு சின்ன பையன். 2வது சால்ட்டி, அதாவது உவர்ப்பு. இதுக்கு அர்த்தம் சின்ன சின்ன விஷயத்துக்காக அனாவசியமா காரணமே இல்லாம கோபப்படுறது, இல்லனா உம்முன்னு இருக்கிறது. பிரதீப் got salty with நிர்மலா because she wouldn't go out with him. நிர்மலா பிரதீப் கூட வெளியில போகாததால அவன் அனாவசியமா அவன் மேல கோவப்பட்டான். 3வது ஸ்பைசி, அதாவது காரம். இதுக்கு அர்த்தம் ஆபாசமான. இட் இஸ் a spicy movie, அது ஒரு ஆபாச படம். 4வது bitter, அதாவது கசப்பு. இதுக்கு அர்த்தம் கோபமும் வருத்தமும் கலந்த உணர்வு. ஏன்னா கடந்த காலத்துல தனக்கு நேர்ந்த கசப்பான விஷயத்த நினைச்சு. The old man feels very bitter about his childhood days. தன்னுடைய சிறு வயது காலத்துல அவருக்கு ஏற்பட்ட கசப்பான விஷயத்த நினைச்சு அந்த முதியவர் வருத்தமும் கோபமும் கொண்டார். 5வது sour, அதாவது புளிப்பு.
இதுக்கு அர்த்தம் யார்கிட்டையும் நட்புணர்வு இல்லாத ஒரு கெட்ட உணர்வு. She gave me a sour look. நட்புணர்வு இல்லாம ஒரு எரிச்சலோட அவ என்ன பார்த்தா. ஆறாவது astringent, அதாவது துவர்ப்பு. இதுக்கு அர்த்தம் கடுமையா விமர்சிக்கிறது. Her article was full of astringent remarks. அவளுடைய கட்டுரை முழுக்க கடுமையான விமர்சன கருத்துக்கள் இருந்தது. மைண்ட் வாய்ஸுக்கு உண்மையிலேயே என்ன அர்த்தம், அதுக்கு ஆப்போசிட் என்ன, அடுத்து வர ஷார்ட்ஸ்ல பாருங்க. ஓ மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது அப்படின்னு சொல்றத நம்ம கேட்டிருப்போம், ஏன் நம்மளே கூட சொல்லியிருப்போம். இதுக்கு உதாரணமா திரைப்படத்துல இருந்து நம்ம எல்லாரும் ரசிச்ச ஒரு காமெடி சீன் உங்களுக்காக. ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். வேண்டுதலா கரெக்டா கட்டுவிட்டா. இப்போ இந்த சீன்ல வடிவேலு சார் பேசுறது ஆடியன்ஸான நமக்காக. ஆனா அந்த பஸ்ல அவரை சுத்தி பயணம் பண்ற மற்ற கேரக்டர்களுக்கு அவர் பேசுறது கேட்காது. இதுல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, மைண்ட் வாய்ஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் இங்கிலீஷ்லயே கிடையாது. இதுக்கு இணையா ஒரு அளவுக்கு சரியான இங்கிலீஷ் வேர்ட் அசைடு. அசைடு அப்படின்ற வேர்டை ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரிஸ் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, an utterance not meant to be heard by someone. அதாவது யாருக்கும் கேட்கக்கூடாதுன்னு நம்ம மனசுக்குள்ளேயே பேசிக்கிறது. இதுக்கு ஆப்போசிட்டான இங்கிலீஷ் டேர்ம் திங்க் அலவுட். விஐபி படத்துல மற்றவங்களை வச்சுக்கிட்டு நம்ம விவேக் சார் சத்தமா தன்னோட மனசுல இருக்கிறத சொல்லுவாரு. இவனை கேட்டா அனிதா மேடத்தை அம்மா மாதிரிங்கிறான், இவன் பொண்டாட்டி தங்க புஷ்பத்தை தங்கச்சி மாதிரிங்கிறான், இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுக மாதிரி தெரியலையடா. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இதுதான் டு திங்க் அலவுட், அதாவது எண்ணங்களை சத்தமா வெளிப்படுத்துறது. தமிழ்ல இருந்து இங்கிலீஷுக்கு போன வார்த்தைகள் என்னென்னு இப்போ வரப்போற ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன். கேட்டமரான், ஷெரூட், மல்லிகட்டோனி, பெச்சுலி, பண்டில், பொரம்போக். இப்போ நீங்க கேட்ட இந்த வார்த்தைகளும் தமிழ்ல இருந்து இங்கிலீஷுக்கு போன வார்த்தைகள். கேட்டமரான் கட்டுமரம் அப்படின்ற தமிழ் வார்த்தையில இருந்து வந்தது. ஷெரூட் சுருட்டு அப்படின்ற தமிழ் வார்த்தையில இருந்து வந்தது. மல்லிகட்டோனி மிளகு தண்ணி அப்படின்ற தமிழ் வார்த்தையில இருந்து வந்தது, அதாவது நம்ம மிளகு ரசம். பெச்சூலி பச்சை இலை அப்படின்ற தமிழ் வார்த்தையில இருந்து வந்தது. பண்டில் பந்தல் அப்படின்ற தமிழ் வார்த்தையில இருந்து வந்தது. பொரம்போக் புறம்போக்கு அப்படின்ற தமிழ் வார்த்தையில இருந்து வந்தது, அதாவது அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலம். இது மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏதாவது டவுட்ஸ் இல்ல குவெஸ்சன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க, எப்பவும் போல ரிப்ளை பண்றேன்.